அனைவருக்கும் வணக்கம். இது யூரோப் தமிழ் விஷன். சற்று சோககரமான ஒரு செய்தி, அது மட்டுமல்லாமல் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக இது அமையும் என்று நம்புகிறேன். வாகன விதிகளை பின்பற்றி சரியான முறையில் வாகனத்தை செலுத்த வேண்டும் என்ற அக்கறை கொண்டு சுய ஒழுக்கத்தை பேண வேண்டும் என்ற நியதியை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக வகுக்கப்பட்ட வாகன விதிமுறைகள், வாகனத்தை செலுத்தும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என ஏராளமாக கற்பிக்கப்படுகிறது. விழிப்புணர்வாக அது பற்றிய தகவல்கள் பகிரப்படுகிறது. இது தெரிந்தும் ஒருவர் நியாயமற்ற முறையில், தவறான முறையில் சுய ஒழுக்கத்தை இழந்து வாகனத்தை செலுத்துவது ஏன்? என்ன நோக்கம்? அதனால் இன்னும் ஒரு உயிர் பறிபோவதற்கா? இந்த கேள்வி எத்தனை முறை இதற்கு முன்னால் கேட்கப்பட்டிருக்கிறது, எத்தனை செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை உயிர் பலி செய்திகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம், பகிர்ந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் அது தொடர்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி எப்போது? தற்போது பிரான்சில் நிகழ்ந்த ஒரு உயிர் பலியை ஏற்படுத்திய ஒரு வாகன விபத்து பற்றிய செய்திதான் இது. அதாவது ஒரு இலகு ரக எஸ்யூவி ரக வாகனம் ஒன்று ஒரு காருடன் மோதி இருக்கிறது. இந்த காரில் பயணித்த நபர் சரியான முறையில் வாகனத்தை செலுத்தியும் இந்த எஸ்யூவி ரக வாகனத்தை செலுத்திய சாரதி மது போதையில் அதிவேகமாக வாகனத்தை செலுத்திய காரணத்தினால் அந்த காரில் சென்ற பயணி உயிரிழந்திருக்கின்றார். இது அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எத்தனை பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும், சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும். இவர் எஸ்யூவி ரக வாகன சாரதி, அவர் குடிபோதையிலும் அதிவேகத்தில் செலுத்திய காரணத்தினால் மாத்திரமே ஒரு உயிர் பலி போயிருக்கிறது. அந்த செய்திதான் இது. ஒல்லிசுபா என்ற நகரில் இந்த சம்பவம் கடந்த 17 ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றிருக்கிறது. 45 வயதுடைய சாரதி ஒருவர் அவர் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது அதிவேகமாக வந்த எஸ்யூவி ரக வாகனம் ஒன்று அவரது காரை மோதி தள்ளி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் குறித்த சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார். எஸ்யூவி வாகனத்தை செலுத்திய சாரதி நிறைந்த மது போதையில் இருந்ததாகவும் அவரது வாகனத்திற்கு இலக்கத்தகடோ காப்புறுதியோ இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இது போன்ற சுய ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்காக எச்சரிக்கையாக அமையக்கூடிய ஒரு காணொளி இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது யூரோப் தமிழ் விஷன்.